ஆட்டிசம் சைல்டுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, நார்த் இந்தியா, சவுத் இந்தியான்னு இந்தியா முழுக்க வந்து நிறைய கால், நிறைய ரெஸ்பான்ஸ். ஆட்டிசம் சைல்டுக்கான பாலிசிஸ்க்கான பெனிஃபிட் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க தெராபிஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. பாலிசி என்ன ஒரு பெனிஃபிட் தருதுன்னா, ஆட்டிசம் சைல்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்பேஷண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ நீங்க ரெகுலரா மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி இந்த ஆட்டிசம் சைல்டு எடுக்கவே முடியாது. பட் இன்சூர் பண்ணக்கூடிய பர்சனுக்கு ஏதாவது இல்னஸோ, சிக்னஸோ, இன்ஜுரியோ வந்தது அப்படின்னா அவங்களோட மதரோ இல்லைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு கட்டக்கூடிய பிரீமியம் ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு அதிகபட்சம் பிரீமியம் 5000 தான் வரும். இதுக்கு நீங்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் ஆட்டிசம் ஸ்கோர் கார்டு. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, என்ன டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க, என்ன மெடிசன் கொடுக்குறீங்கன்றத மட்டும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணா போதும். அந்த டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேஷ்லெஸ்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். லைஃப் டைம் இந்த குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் மருத்துவம், உங்கள் செலவு.